பாருங்க நம்ம கஷ்டப்பட்டு எப்படியோ வந்துட்டோம். இப்போ இந்த பகுதியில் நம்ம எப்படியாவது தண்ணியை கண்டுபிடிக்கணும். தண்ணியை கண்டுபிடிச்சி சர்வே பண்ணி நம்ம ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துக்கு போகிறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம எப்படி நம்மளால் சர்வே பண்ண முடியும்னு பார்க்கணும். என்னால் மூச்சு கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த இடத்துக்கு வரக்கூடிய. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நம்மளும் சர்வே பண்ண பார்க்கலாம். இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம நம்பவே முடியாது. நம்ம எப்போ வேணாலும் தொலைஞ்சு போகலாம். அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு கம்பை வச்சுக்கணும். அதே மாதிரி கீழே இருக்கிற இடத்தெல்லாம் பிரிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அது ஒரு வலி உருவாகும். எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? அதுல நம்ம தொலைஞ்சு போகணும். நம்ம இந்த பதிவுடி வந்துருக்கணும். திருப்பி இதே ஸ்பாட்டுக்கு வந்துடலாம். அதுலேயும் இல்லாமல் ஒரு குச்சியை வேற நம்ம நாட்டி வச்சுக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல தான் நான் கடைசியாக நின்றுக்கேன்னு தெரியும். ஸோ நான் குச்சியை நாட்டி வச்சுக்கணும். ஸோ நம்ம பிரிக்கிக்கிட்டே போகலாம். ஒரு விஷம் வாய்ந்த தவளை இங்க இருக்கு. இதை நம்ம தொற்றவே கூடாது. இது அப்படியே ஒரு ஸ்ப்ரிட் பண்ண ஒரு விஷத்தை அது நம்ம மேல பட்டுச்சுன்னா நம்ம மயக்கம் போட்டே உழுந்துரும். கரடியோட கால் தடவை ஒண்ணு நான் பார்த்துருக்கேன். யோ எப்படியா டவுட் கிளியர் ஆகுது? சொன்னா தானே டவுட் கிளியர் ஆகும். கரடியோட கண்டிப்பா எனக்கு தெரியும். இந்த காட்டுல கரடியெல்லாம் இருக்கு. ஸோ நம்ம எப்பவுமே இந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு பொரிய ஃபிக்ஸ் பண்ண போறோம். வாங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். என் கையில இருந்து கம்பு நான் வலி கயிறை வச்சு மேலே கட்டி எப்படியாவது ஒரு 5 நிமிஷம் இங்கே உட்கார்ந்து இருந்துட்டு போகலாம். ரொம்ப டயர்டாக இருக்கு. ஸோ இந்த மரத்துலேயே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பூச்சி கிடைச்சிருக்கு. இதை நம்ம பச்சையாகவே சாப்பிட்டா நம்ம நிறைய விட்டமின்ஸ் வரும். என்ன கொடுமை சார் இது? நல்லாவே இல்லை. நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். என்னால் முடிஞ்ச அளவு சாப்பிட்டேன். ஸோ இது நம்மளுக்கு விட்டமின்ஸ் தரோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம பயணத்தை தொடரலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நான் தூங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் இந்த காட்டுக்கு இந்த ரத்தத்தால அவங்க பேர் எழுதியிருக்காங்க. ரேப் அப்படின்னு எழுதியிருக்காங்க. என்ன இருக்குன்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. பாம்போட ஸ்மெல்லு தான் வருது. ஸோ பாம்பு தான் இப்படியெல்லாம் நீட்டாக இது பண்ணிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். எலினா கண்ணா பின்னான்னு இருக்கும். இது பாருங்களேன் அப்படியே நீட்டாக இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாம்பு போன அடையாளம் இருக்கு. பாருங்க துணி கூட போட்டு பாருங்க. என்ன பாருங்களேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. டேய் இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். நம்மள காப்பாத்திக்கலாம். நம்ம கடல்ல அந்த சைடு தான் இருக்கு. நம்ம போயிடலாம். இப்போ நம்ம இறங்கி பயணத்தை தொடரலாம். இவ்வளோ பேசினானே மறுபடியும் இறங்கிட்டான் பார்த்தீங்களா? இடத்துல நமக்கு இயற்கை அழைப்பு வந்துச்சுன்னா இடத்த நமக்கு கண்டிப்பா ஒதுக்கிதான். ஸோ நான் போய் ஒதுக்கிட்டு பண்ணிட்டு வரேன். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என்ன தங்க பண்ண போறீங்க? நம்ம எப்படியாவது உயிர் வாழறதுக்கு ஒரு இடத்தை கண்டுபிடிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடற்கரையில் அப்படியே அந்த ஷெல்ஸ் எல்லாம் வைரத்தை வச்ச மாதிரி ஜொலிக்குது. எல்லா இடமும் ஷெல்ஸாக இருந்துச்சு. பார்த்தா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ அழகான ஷெல்ஸ். இதெல்லாம் மீனவர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு இதிலே தெரியுது. இதெல்லாம் மீனவர்கள் யூஸ் பண்ணுறது தான். இதெல்லாம் போட்டு தான் மீன்லாம் பிடிப்பாங்க. பாருங்களேன், நான் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன்.
ஐயோ நான் இல்லையே. என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கே இந்த வேலையில சேர்ந்து காசு பணத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா, தெரியாம போச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க அரிய வகை பொருட்கள், பல்பு, அதுக்கப்புறம் பாட்டில் ஏதோ எழுதி போட்டிருக்காங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஓ, லைட்டர் கிடைச்சிருக்கு. இதை நம்ம இனி சுக்கு முக்கு கல்லெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த லைட்டரை வச்சு தீ கொளுத்திடலாம். ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் அரிய வகை பொருட்கள் தான். ஆனால் இதை நம்ம தண்ணியில் போடும்போது சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நிறைய கோகனட் கிராப்லாம் இருக்கும். அதனால நம்ம ஸ்கில்ஸ் கற்று வச்சுக்கணும். அடிக்கிறதுக்கு, அந்த கோகனட் கிராப்லாம் அடித்து தள்ளுறதுக்கெல்லாம் நம்ம ஸ்கில்ஸ் கற்று வைக்கணும். வாட்டர் பாட்டில் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்களேன். ஆனா இதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, வாட்டர் பாட்டில் கூட விட்டு வைக்கல. இதெல்லாம் காலில் குத்திச்சுன்னா ஏதாவது நம்மளுக்கு செப்டிக் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்க பாருங்களேன், இதெல்லாம் மீனவருக்கு அதை அதிகமா யூஸ் பண்ணக்கூடியது தான். இப்போ நம்ம நண்டு பிடிக்க போறோம். அதிர்வு தெரியுது. நம்மளுக்கு இருட்டாயிட்டு நம்ம வழியையும் கண்டுபிடிச்சிட்டோம். சாப்பிட்றதுக்கு நண்டும் கிடச்சிருச்சு. எப்படியும் இந்த நண்டு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே யாரையான கண்டுபிடிச்சி போயிடுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் போய் வழியை கண்டுபிடிச்சிடுறேன். பாய். ஓய் சூரியன், எப்போ வருவீங்க? வராமலாம் விட்டுறாதீங்க. டுமாரோ இஸ் எ வெரி பிக் டே.